நன்றி நிறைந்த உள்ளம் என்பது எல்லோரையும் ஒன்றுபடுத்துகிற இதயமாக இருக்கும். நன்றி நிறைந்த உள்ளம் என்பது, நன்றி உள்ளவர்கள் இருக்கின்ற வரை இந்த உலகத்தில் பிரிவினைகள் வராது. அவர்கள் நன்றி செலுத்தி கொண்டே இருப்பார்கள், பிரிவினைகள் வராது. அவர்கள் தீமையை செய்தாலும் நன்றி என்று சொல்வார்கள், அவர்கள் ஆபத்தை கொடுத்தாலும் நன்றி என்று சொல்வார்கள். நான் சந்தித்த ஒரு தாயை உங்களோடு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மிகப்பெரிய பிரச்சனை அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய போராட்டம் என்பது சொத்து தகராறுக்காக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அண்ணனுக்கும் தம்பிக்குமான போராட்டம். அப்போ அந்த குடும்பத்தில் அந்த தாய் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அத்தகப்பன் இறந்து போய்விட்டார், தாயும் தன் இறுதி வாழ்நாளில் இருக்கிறார், முதியவராக இருக்கிறார், சொத்தை பிரிக்க வேண்டும் என்று ஆசைக்கிறார். மூத்தவர் ஆசிரியராக இருக்கிறார், இளையவர் ஆசிரிய பணி அல்ல, ஒரு இடத்தில் பணி செய்து கொண்டிருக்கார். ஆனால் வேலை பார்க்குறாரு, ஒரு டீசெண்டான சேலரி வாங்கிட்டார். ஆனால் ஒரு நிறைந்த ஆசிரியருக்கு உரிய தகுதியாக அவர் சம்பளம் வாங்கவில்லை. இந்த அம்மா முடிவு பண்ணாங்க, அவர்கள் தங்கி வாழ்ந்த அந்த வீட்டை என் சின்ன மகனுக்கு கொடுக்கணும். என் பெரிய மகன் ஆசிரிய பணி செய்கிறான், அவன் வீடு கட்டி நல்லா வந்துடுவான் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் அந்த ஆசிரியருக்கு அந்த வீடு தான் வேண்டும் என்று அடம் பிடித்தார். அப்போ இந்த மனுஷன் தம்பி என்ன பண்ணார் அப்படின்னா, அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இந்த வீட்டில் நான் ஆசீர்வாதமாக வாழ்ந்துருக்கிறேன், இந்த வீட்டில் நீங்களை வளர்த்து எடுத்திருக்கீங்க, அண்ணன் இந்த வீட்டில் வாழணும்னு ஆசைப்படுறாரு, அவர் விரும்புகிறாரு, அதை நான் பொறாமையாக எடுத்துக்கல. அண்ணன் இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அதில் பிரச்சனை இல்லை, அவர் இருந்துட்டு போகிறாரு. நான் வீடு கட்டி தனியாக எங்கேயாவது நான் போய்க்கிறேன். உடனடியாக அந்த இடத்திலிருந்து அவர் வெளியே. நான் அப்போ சொல்கிறாரு அந்த அம்மாட்ட, இந்த இடத்துல அம்மா நீங்கள் என்னை வாழ வச்சதற்காக நன்றி, இந்த இடத்துல நீங்கள் வளர்த்தெடுத்ததற்காக நன்றி, இந்த சூழ்நிலையிலும் கூட நான் விட்டு கொடுத்து இந்த இடத்த விட்டு நான் போகிறதுக்காக அந்த பெருந்தன்மையை கடவுள் எனக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்தார். நன்றி என்பது உங்கள் வாழ்வில் துரோகங்களை நீங்கள் சந்திக்கிற போதும் நன்றின்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிற போதும் நன்றின்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நோய்களை நீங்கள் சந்திக்கிற போதும் அப்பா இந்த நோய்களுக்காக நன்றின்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்வில் ஆபத்துக்களை நீங்கள் சந்தித்த போதும் இந்த ஆபத்தை ஆண்டவரை நீ கொடுத்தீரே, பரவாயில்ல, இதற்கு மத்தியிலும் நீங்கள் இருப்பீங்க, உங்கள் கிருபை இருக்கிறது, உங்கள் வழக்கரம் என்னை தாங்குகிறது, உமது வல்லமை இருக்கிறது, ஓங்கிய புயம் என்னை காத்துக்கொள்கிறது, உமது வல்லமை நிறைந்த கரம் என்னோடு வழிநடத்துகிறது, உமது ஆவியின் வல்லமை என்னோடு செயல்படுகிறது என்று ஒவ்வொரு கிருபைக்காக ஆண்டவரே, எல்லா துன்பங்கள் இருந்தாலும் அத்துணைக்குமாக எப்பொழுது நன்றி சொல்ல கற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவருக்கு முன்பால் நிற்போம்.